வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடாவிற்குள் கட்டாய உழைப்பு அல்லது அடிமை உழைப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்கின்ற நோக்கிலே பெடரல் கவர்மெண்ட் ஒரு புதிய அவசர சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றது. அமெரிக்காவின் புதிய வர்த்தக கட்டண அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் மாக்கானி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் ஆகியோர் பாரிஸில் இருக்கின்ற நிலையிலே நாடாளுமன்ற செயலாளர் ராப் ஒலிஃபண்ட் இந்த சட்டமூலத்தை, அதாவது பில் C-35 சமர்ப்பித்தார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒலிஃபண்ட், சர்வதேச பிரச்சினைக்கு கனடாவின் சொந்த பங்களிப்பாக இந்த சட்டம் அமையும் என்று தெரிவித்தார். புதிய விதிகளின்படி கட்டாய உழைப்புடன் தொடர்புடைய பிராந்தியங்கள் மற்றும் தயாரிப்புகளின் பொது பட்டியல் ஒன்று உளவுத்துறை மற்றும் தூதரக தகவல்களின் அடிப்படையில் உருவாக்கப்படும். அதன்படி அந்த பிராந்தியங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்கள் அடிமை உழைப்பால் தயாரிக்கப்படவில்லை என்பதை இறக்குமதியாளர்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமானது கட்டாய உழைப்பு இறக்குமதியை கட்டுப்படுத்தாத கனடா உள்ளிட்ட நாடுகள் மீது 10% கூடுதல் வரி விதிக்க ஆலோசித்து வருகின்ற நிலையிலே இந்த மசோதா அதற்கு பதிலடியாக இருக்கும் என கருதப்படுகிறது. கனடா எல்லை பாதுகாப்பு முகமை 2020 முதல் இதுவரை 50 சந்தேகத்திற்குரிய ஏற்றுமதிகளை மட்டுமே ஆய்வு செய்துள்ளது என்றும், அதில் 2024 துணி வகைகள் மற்றும் 2025 உறைவிக்கப்பட்ட கடல் உணவுகள் என 2 ஏற்றுமதிகள் மட்டுமே திருப்பி அனுப்பப்பட்டது என்றும் தரவுகள் சுட்டிக்காட்டுகிறது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் இந்த விவகாரத்தை கண்காணிக்கின்ற பொறுப்பு பொது பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து வெளியுறவு அமைச்சருக்கு மாற்றப்படுகிறது. அதேவேளை மனித உரிமை மீறல்களை விசாரிக்கின்ற கனடிய தூதரக அதிகாரியினுடைய பதவி நீக்கப்படுவதாக பிரதமர் மாக்கானி அறிவித்திருக்கின்றார். இதற்கு மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனமும் தெரிவித்திருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நெறிமுறைகள் விமர்சகர் மைக்கேல் பேரட், ஏற்கனவே இந்த விதிமுறைகள் நடைமுறைகள் இருப்பதாக கூறி வந்த அரசு தற்போது புதிய சட்டம் கொண்டு வருவது முன்னுக்கு பின் முரணானது என விமர்சித்திருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான ChatGPT தனது 24 வயது மகளினுடைய தற்கொலைக்கு தூண்டுகோலாக அமைந்தது என குற்றம் சாட்டி கனடாவின் நியூ புருன்ஸ்விக்கை சேர்ந்த கிறிஸ்டி கேரியர் என்பவர் கலிபோர்னியா நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருக்கின்றார். கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மொன்ட்ரியலில் வசித்து வந்த அலிஸ் கேரியர் என்கின்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். மரணத்திற்கு முன்னதாக அவர் ChatGPTயுடன் நடத்திய உரையாடல்களின் விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் தனக்கு ஏற்படும் வலியை நிறுத்த தான் இறக்க வேண்டும் என்று அலிஸ் கூறிய போது அதற்கு அந்த சாட்பாட் ஆதரவாகவும் அவரது மனச்சோர்வை அதிகரிக்கும் விதமாகவும் பேசியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர உதவி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்றும் அது ஆபத்தானது என்றும் சாட்பாட் கூறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இலாப நோக்கத்திற்காகவும் சந்தை போட்டியில் முந்திக் கொள்வதற்காகவும் OpenAI நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி சாம் ஆல்ட்மேன் போதிய பாதுகாப்பு சோதனைகளின்றி GPT-4o மாடலை அவசரமாக வெளியிட்டதே இதற்கு காரணம் என அலிஸின் தாய் கிறிஸ்டி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த விவகாரத்திலே OpenAI நிறுவனத்திடமிருந்து கடுமையான அபராதமும் சுயதீங்கு உரையாடல்களை முற்றிலுமாக தடுக்கின்ற பாதுகாப்பு வழிமுறைகளையும் அவர் கோரியிருக்கின்றார். இதேவேளை கனடிய அரசு இத்தகைய சாட்பாட்களை ஒழுங்குபடுத்துமாறு புதிய சட்டமூலத்தை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹாலிஃபேக்ஸில் கடந்த 2014ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவியான லொரெட்டா சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்ட வழக்கிலே ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்ற விக்டோரியா லியா ஹென்பெரிக்கு நிபந்தனைகளுடன் கூடிய தற்காலிக விடுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 40 வயதாகின்ற விக்டோரியாவுக்கு சமூக மறுவாழ்வின் ஒரு பகுதியாக தலா 72 மணி நேரம் கொண்ட 2 தற்காலிக விடுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக பரோல் ஆவணங்கள் தெரிவிக்கிறது. 2014 பிப்ரவரி 13 அன்று தங்களுக்கு வீடு வாடகைக்கு விட்டிருந்த மாணவியான லொரெட்டா சாண்டர்ஸ் வாடகை பணம் கேட்க வந்தபோது விக்டோரியாவின் காதலன் பிளேக் லெகெட்டே அவரை தாக்கி கொலை செய்தார். பின்னர் உடலை ஹோக்கி பையிலே அடைத்து நியூ புருன்ஸ்விக்கின் சலிஸ்பரி பகுதியிலே வீசிவிட்டு தப்பினார். இந்த வழக்கிலே விக்டோரியா 2015 தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 10 ஆண்டுகள் தண்டனைக்கு பிறகு பரோலுக்கு தகுதி பெற்றார். தற்போது அவருக்கு வழங்கப்பட்டுள்ள விடுப்பின் போது கல்லூரி வளாகத்தை பார்வையிடவும் மளிகை கடைகளுக்கு செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் இணைய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட லொரெட்டா சாண்டர்ஸ் கனடாவின் பழங்குடியின பெண்கள் காணாமல் போவது மற்றும் கொல்லப்படுவது குறித்து மனித ஆய்வு கட்டுரைகளை எழுதி வந்தவர் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. நோவா ஸ்கோஷியாவினுடைய டார்ட்மவுத் பகுதியிலே பகிரங்கமாக போதைப் பொருள் உட்கொள்வது மற்றும்
ஆங்காங்கே வீசப்படுகின்ற பாவித்த ஊசிகளின் காரணமாக அப்பகுதி குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிகர்கள் பெரும் கவலை அடைந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே கடந்த 4 முதல் 5 ஆண்டுகளிலே போதைப் பொருட் பயன்பாடு மற்றும் சிறு திருட்டுகள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக உள்ளூர் வாசிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பேருந்து நிறுத்தங்கள், பூங்காக்கள் மற்றும் வணிக வளாகங்களுக்கு அருகே போதைப் பொருள் உபகரணங்கள், பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் மற்றும் குப்பைகள் சிதறி கிடப்பதாக உள்ளூர்வாசிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். சிறுவர்கள் விளையாடும் பூங்காக்களில் இத்தகைய பொருட்கள் கிடப்பது குழந்தைகளினுடைய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹாலிபாக்ஸ் வட்டார காவல்துறை அதிகாரியான மார்டின் குரோம்பல், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிறப்பு சமூக பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் டாத்மவுத் வணிக குழுவினுடைய தலைவரான டிம் ஸ்டெரஸ்கோ தெரிவிக்கையிலே, பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு பகுதிகளில் தூய்மை பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வருகின்ற திங்கட்கிழமை திறக்கப்படவுள்ள நீச்சல் விளையாட்டு பகுதியில் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். நியூ புருன்ஸ்விக்கினுடைய மேங்டன் நகரிலே கடந்த 2 வாரங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்டோர் போதைப் பொருள் அதீத பயன்பாடு ஓவர்டோஸ் காரணமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஹார்வெஸ்ட் ஹவுஸ் அட்லாண்டிக் அமைப்பினுடைய தொண்டர்கள் ஜூன் 1ஆம் தேதி முதல் இதுவரை 309 போதைப் பொருள் அவசரகால மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும், இதில் கடந்த வியாழக்கிழமை ஒரே நாளில் 52 சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆம்புலன்ஸ் நியூ புருன்ஸ்விக் அமைப்பானது 248 அழைப்புகளுக்கு பதிலளித்துள்ளது. தெருக்களில் புழங்குகின்ற ஃபென்டனைல் போதைப் பொருளுடன் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற மெடடோமின், லைசாசின் மற்றும் பென்சோடியாசபைன்கள் போன்ற ஆபத்தான மயக்க மருந்துகள் கலக்கப்படுவதே இந்த நிலைக்கு காரணம் என மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீரியமிக்க கலவைகளால் வழக்கமாக பயன்படுத்தப்படுகின்ற நெக்சலோன் மருந்தை கொடுத்தாலும் பலரை மயக்கத்திலிருந்து மீட்க முடியவில்லை என்று களப்பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்திலே மாகாண அரசானது உரிய கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ராபர்ட் மெக்கி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் பொதுமக்கள் கடுமையான அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள நினைப்பவர்களுக்காக ராயல் விக்டோரியா பிராந்திய சுகாதார மையம் மற்றும் சிம்கோ கவுண்டியினுடைய HART திட்டம் இணைந்து புதிய தற்காலிக தங்குமிட முன் மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கி இருக்கின்றது. இந்த திட்டம் குறித்து விளக்கிய RVH மனநலம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினுடைய செயற்பாட்டு இயக்குநரான பிராண்டன் லெவிக்கி தெரிவிக்கையிலே, போதைப்பொருள் நச்சு நீக்கி சிகிச்சைக்கும், அதாவது வித்ரோவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் முழுமையான மறுவாழ்வு சிகிச்சைக்கும் இடைப்பட்ட காலத்தில் நோயாளிகள் மீண்டும் போதைக்கு அடிமையாவதை தடுக்க இந்த தங்குமிட வசதி உதவும் என்று தெரிவித்தார். இந்த மையத்திலே தலா 11 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதுடன் 24 மணி நேரமும் தகுதி வாய்ந்த 2 ஆலோசகர்கள் பணியில் இருப்பார்கள் என்றும், இங்கு தங்குகின்ற நபர்களுக்கு தனிநபர் ஆலோசனை, வாழ்க்கை திறன் பயிற்சிகள் மற்றும் உளவியல் கல்வி வகுப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிம்கோ கவுண்டியினுடைய தலைவர் பெசல் கிளாக் இந்த கூட்டாண்மை முயற்சிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். பாரியில் உள்ள ஆரம்ப பள்ளியொன்றின் வளாகத்திற்கு வெளியே ஆபாசமாக நடந்து கொண்ட 28 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை காலை 7:40 அளவில் தி குட் ஷெப்பர்ட் கத்தோலிக்க பள்ளி வளாகத்திற்குள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விட்டு சென்ற வேளையில் இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. சந்தேகத்துக்கிடமான முறையில் பள்ளி முற்றத்திலே நின்றிருந்த அந்த நபரை விரைந்து வந்த காவல்துறை கைது செய்தது. இது குறித்து சிம்கோ முஸ்கோகா கத்தோலிக்க பள்ளி வாரியம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பிலே, அந்த நபர் எந்த ஒரு மாணவரையும் அணுகவில்லை என்றும், காப்பகத்தில் இருந்த குழந்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளே வைக்கப்பட்டிருந்தனர் என்றும் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரை சோதனையிட்ட போது அவரிடமிருந்து பிறருக்கு சொந்தமான 14 டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் மீது பொது இடத்தில் ஆபாசமாக நடத்தல், நன்னடத்தை விதியை மீறிய குற்றங்கள் வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்பர்டாவின் ஹாஸ்டி பகுதியில் உள்ள கிப்சன் எனர்ஜி முனையத்திலே பழங்குடியினரின் பாரம்பரிய கூடாரமான டிஃபி வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். கடந்த வியாழக்கிழமை மஸ்குவாசிஸ் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மூத்தவர்களின் தலைமையில் அங்கு ஒரு பாரம்பரிய கூடாரம் அமைக்கும் விழா நடைபெற்றது. ஆனால் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை அந்த கூடாரத்தின் கென்வாஸ் துணியிலே நச்சுத்தன்மை வாய்ந்த வெறுப்பு பிரச்சார வாசகங்கள் மற்றும் சித்திரங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் மூலம் வரையப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதே போன்ற வெறுப்பு வாசகங்கள் அருகில் உள்ள 43A அவென்யூ பகுதியிலும் கண்டறியப்பட்டுள்ளதால் 2 சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என ராயல் கனேடியன் மவுண்டட் போலீஸ் கருதுகிறது. இந்த இனவெறி தாக்குதல் குறித்து RCMP-யினுடைய வெறுப்பு குற்றப்பிரிவு மற்றும் பழங்குடியின காவல் பிரிவினர் இணைந்து தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தின் வழியே கொகைன் போதைப் பொருளை கடத்திய சர்வதேச குற்ற கும்பலின் பின்னணியில் இருந்த
36 வயதான நபர் வாட்டர்லூ பிராந்திய காவல்துறையினரால் மார்க்கம் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் ஜேட் என்பவரின் சூட்கேஸில் இருந்து 25 கிலோ கொகைன் போதைப் பொருள் ஹாங்காங் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இந்த கடத்தலுக்கு திட்டமிட்டு டொரண்டோவிலிருந்து ஹாங்காங்கிற்கு பயண ஏற்பாடுகளை செய்து கொடுத்த டொட் நெட்வொர்க் என்கின்ற அதிநவீன கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நபர் ஒருவரே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த கடத்தல் கும்பலானது கிச்னர் வாட்டர்லூ பகுதியில் உள்ள இளைஞர்களை குறிவைத்து ஹாங்காங்கிற்கு போதைப் பொருள் கடத்துவதற்கு அவர்களை பயன்படுத்துவது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஹாங்காங்கில் 1 கிராம் கொகைன் சுமார் $200 விற்கப்படுவதால் இந்த கடத்தல் நெட்வொர்க் அங்கே தீவிரமாக இயங்கி வருகிறது. அங்கு போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொன்றியலில் கடமையின் போது பொதுமக்கள் மீது தொடர்ச்சியான இனவரி மற்றும் பாகுபாடான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 2 மொன்றியல் காவல்துறை அதிகாரிகள் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொன்றியல் நோர்த் பகுதியில் உள்ள ஸ்டேஷன் 39இல் பணியாற்றி வந்த 14 பேர் கொண்ட ரோந்து படைப்பிரிவு தற்போது முற்றிலுமாக கலைக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மொன்றியல் காவல்துறை தலைவர் பெரி டகர் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மேலும் 3 காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் தொடர்பில்லாத மாற்று பணிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என்றும் கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட இந்த உள் விசாரணையில் ஒரு அதிகாரி மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரத்திற்கு மொன்றியல் மேயர் சொராயா மார்டினன்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். எந்த ஒரு இனவரி போக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் காவல்துறையினர் உடலில் அணிகின்ற கேமராக்களை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரெஜினா நகரின் மையப்பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த பொதுமக்களுக்கு ஆபாசமாக தன்னை வெளிப்படுத்திய 27 வயதுடைய நபர் ஒருவரை காவல்துறை கைது செய்திருக்கின்றது. கடந்த புதன்கிழமை காலை 6:45 அளவிலே விக்டோரியா அவென்யூ மற்றும் பிராட் ஸ்ட்ரீட் சந்திப்பில் இருக்கின்ற பேருந்து நிறுத்தத்தில் குளியலறை ஆடை மற்றும் கால் சட்டை மட்டும் அணிந்து கொண்டு சட்டை இல்லாமல் நின்றிருந்த நபர் ஒருவர் வழியே சென்ற பொதுமக்களிடம் ஆபாசமாக நடந்து கொண்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கின்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினரை கண்டதும் அவர் தப்பியோட முயன்றார். எனினும் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவர் மீது பொது இடத்தில் ஆபாசமாக நடத்தல் மற்றும் நன்னடத்தை விதியை மீறிய குற்றங்களுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஜூலை மாதம் 15ஆம் தேதி அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட இருக்கின்றார். இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.